வாழ்க வளமுடன். கர்மா என்ற வினைப்பதிவு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. தனக்கு கர்மா இல்லை என்று அவர் கருதி கொண்டாலும் கூட அதனளவில் அவருடைய கர்மா செயல்படாமல் இருப்பதில்லை. தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் அந்த கர்மா வெளிப்படுவதை அவர் தடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய கர்மா என்பதை கண்டு நாம் ஒதுங்கி ஓட வேண்டியதில்லை, விட்டு விலகிடவும் வேண்டியதில்லை, புறம் தள்ளிவிடவும் தேவையில்லை. ஒரு மனிதனின் கர்மாவே அவனுடைய தன்மையாக இருக்கிற உண்மையை ஏற்றுக்கொள்வது நலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆசான் திருவள்ளுவர் நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற திருக்குறள் வழியாக கர்மவினையின் தாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். மனிதனுடைய கருமயத்தில் இருக்கும் சஞ்சித, பிராரப்த, ஆகாமிய என்ற 3 கர்மா அல்லது பழவினை, புதுவினை ஆகியன எத்தனையோ நூல் கற்று தன்னறிவை வளர்த்து கொண்ட மனிதராக இருந்தாலும் தகுந்த நேரத்தில் தடுக்கி விழ வைத்துவிடும். அவன் அறிவையே தடுத்து கர்மவினை செயலாகும் என்கிறார். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய மனவளக்கலை வழியாக கர்ம வினை பதிவுகளை தீர்ப்பதற்கு அருகுண சீரமைப்பு என்ற அகத்தாய்வு பயிற்சியை தருகிறார். வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ துரிய தவம் இயற்றி மனதை விரிந்த நிலைக்கு வைத்துக்கொண்டு இந்த தற்சோதனையை செய்தால் நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து விளக்கம் பெறலாம், நம்மை திருத்திக் கொள்ளலாம், கர்மவினை தாக்கங்களில் விடுதலை பெறலாம், நம்முடைய அடிப்படை குணங்களையும் உயர்த்தி எல்லா வகையிலும் நன்மைகளை பெறலாம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.